உல்வரின் அண்ட் ஆசல் சாரி உல்வரின் அண்ட் டெட்பூல் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? மரணமாக இருந்துச்சுல. ஸோ காமிக்ஸில் இந்த 2 பேரும் பல வாட்டி சண்டைகள் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டு பி ஃப்ராங்க், நான் இந்த வீடியோ ஏன் போகிறேன் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு இருக்கிறது இந்த 2 பேரை பற்றி தான் மார்வலில். ஸோ அதனால் இப்போ வீடியோ போட்டால் வியூஸ் ஏறுன்றதுக்காக தான் போடுறேன். ஸோ டெட்பூலுக்கும் உல்வரினுக்கும் பல வாட்டி காமிக்ஸில் சண்டைகள் நடந்திருக்கு. 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தாங்கன்னா ஒன்று மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க, இன்சல்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா 2 பேரும் சேர்ந்து யாரையாவது அடித்து உதைக்க கிளம்பிடுவாங்க. ஸோ 2 பேருமே மியூட்டன்ஸ் தான். 2 பேருமே எக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதாவது ஒரே மாதிரியான ஸ்பெசிஸ் தான் 2 பேருமே எக்ஸ்பெரிமெண்டல் சூப்பர் ஹீரோஸ் தான். உல்வரின் அப்படின்னு சொல்லப்படுறவர் அவருடைய அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டமாக மொத்தமாக அடமான்டியமாக மாற்றிட்ட பிறகு அவரோட அந்த டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவரால் 800லேருந்து 1 டன் வரைக்கும் வெயிட் அவரால் அசால்ட்டாக தூக்க முடியும். அவரோட ஒரே ஒரு குத்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் ஆஃப் ஃபோர்ஸில் நம்மளோட தலையெடுத்து ஒரு இரும்பு ராடில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பஞ்ச் அவர் ஜென்ரேட் பண்ணுவார். ஸோ அவருடைய அந்த கிளாஸை யூஸ் பண்ணி, அவரோட அந்த அடமான்டியம் கிளாஸை யூஸ் பண்ணி எதை வேணாலும் கிழிக்கக்கூடிய நபர். ஸோ அவரோட ஹீலிங் ஃபேக்டர் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன கட்ஸை தான் ஹீல் பண்ணிகிட்டு இருந்தார். பெரிய லெவல் கட்ஸ் எல்லாம் அவரால் அந்தளவுக்கு ஹீல் பண்ண முடியல. பட் காமிக்ஸ் போக போக ஓவர் த இயர்ஸ் அவரால் ரொம்ப சிவியரான டேமேஜ் கூட ஹீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான, செம்ம டியூரபிளான, செம்ம ஹீலிங் ஃபேக்டரை கொண்ட ஒரு நபர் தான் உல்வரின். ரொம்பவே அக்ரெசிவான ஒரு நபரும் கூட, ஒரு R-rated கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் டெட்பூல் அப்படின்னு சொல்லப்படுறவர் நம்ம உல்வரினை விட ரொம்பவே அதிகமான R-rated கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் கிடையாது, லாஜிக் கிடையாது. அவர் எழுதுறது தான் லாஜிக், அவர் எழுதுறது தான் சட்டம். அவர் நினைக்கிறத பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, அவர் ஆன்டி ஹீரோவும் இல்லை, அவர் எதுவுமே கிடையாது. அவர் நினச்சா அவர் இதுக்கு முன்னாடி காமிக்ஸில் தேனோஸ் கூடவும் சண்டை போட்டிருக்காரு. அதே சமயத்தில் உல்வரின் கூடவும் சண்டை போட்டிருக்காரு, ஸ்பைடர்மேன் கூடவும் சண்டை போட்டிருக்காரு. ஏன் அவர் மொத்த மார்வல் யூனிவர்ஸுமே ஒரு ஒன் ஷாட் காமிக்கில் கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு நல்லவர்னு சொல்ல முடியாது, கெட்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஸோ இவரோட ஹீலிங் ஃபேக்டர் நம்ம உல்வரினை விட ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரோட தலையே வெட்டுப்பட்டு போனால் கூட, அவரோட கால்கள் 2மே வெட்டுப்பட்டு போனால் கூட அவருக்கு ஹீல் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங் ஃபேக்டர் கொண்டவர். அவருக்கு வலிக்குங்க, கண்டிப்பாக வலிக்கும். பட் அவருக்கு சாவே கிடையாது அப்படின்ற காரணத்தினால அவரை கொல்லவே முடியாது. ஸோ உல்வரினும் டெட்பூலும் சண்டை போட்டுக்கிட்டா 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க. கத்தியால் வெட்டுப்பட்டு அந்த இடமே செம ரத்தகலமாக இருக்கும். ரொம்ப கோரான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும். குடல் அருந்துபட்டு, தலை வெட்டப்பட்டு, மூளை சதறி போய், அந்த மாதிரி பல கோரான விஷயங்களை அந்த ஃபைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு கோரான ஃபைட்டை கண்டிப்பாக நம்மளால் டெட்பூல் அண்ட் உல்வரினில் பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும், ஏன்னா அது R-rated தான். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபைட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப கோரான ஃபைட்டை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் உண்மையாகவே நடந்துச்சுன்னா அப்படியேப்பட்ட ஃபைட் தான் நடக்கும். குடல் வெளியே வந்து விழுந்து, மூளை சதறி போய், அப்படி தான் அந்த ஃபைட்டே நடக்கும். ஸோ கடைசியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. 2 பேருமே ட்ராவில் தான் முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. 2 பேருமே ரொம்ப ஈக்குவலான நபர்கள் தான். சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி வேணால் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர 2 பேரும் அடிச்சுக்கிட்டா கண்டிப்பாக 2 பேரும் ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருமே அந்தளவுக்கு சரி சமமான நபர்கள். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா தெரிக்க போது. டெட்பூல் யாருன்னு தெரியும்ல?